வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பதற்றத்தில் விசில் சின்னத்தில் வாக்கை செலுத்தினாரா ஸ்டாலின்? சமூக வலைதளங்களில் பதிவுகள் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வாக்குகளை செலுத்துவதற்கு வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வருகை தந்துள்ளனர். தற்பொழுது தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று இளைஞர்கள் அதிகமாகவே நேற்று முழுவதும் சமூக வலைதளங்களில் முகப்புகளிலும் வாட் பேப்பர்களிலும் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களது போட்டோக்களையும் பகிர்ந்து வருகிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது இன்று நடைபெற்ற தேர்தலில் முதல் ஆளாக அஜித்குமார் அவர்கள் தனது வாக்கை செலுத்தியுள்ளார். 6:55 தனது முதல் வாக்கையும் செலுத்தியுள்ளார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வாக்கை செலுத்தும் பொழுது தடுமாறியுள்ளார். மேலும் அங்கு அவருக்கு சில பிரச்சனைகளும் இருந்துள்ளது. மேலும் உதவியாளர் உதவியுடன் அவரது சின்னத்தில் ஓட்டை செலுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பதற்றத்தில் அவர் ஏற்கனவே விசில் சின்னத்தை பதிவு செய்துவிட்டால் அதற்கான நேரம் முறிந்துவிட்டதாக அங்குள்ள அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சியடைந்து விட்டார். மேலும் அதற்காக அவர் சற்று யோசித்து அதை நான் செலுத்தவில்லை, மீண்டும் ஒரு முறை செலுத்துகிறேன் என்று பதிவை கூறியுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக சூடுபிடித்துள்ளது. இரண்டாவது முறை ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் பல கட்ட முயற்சிகளையும் பணப்பட்டுவாடாவில் அதிகமாக ஈடுபட்டுள்ளார். ஆனால் மக்கள் மாற்றம் வேண்டும் என்ற குறிக்கோளோடு தங்களது வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். எஸ்ஐஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்ட வாக்காளர்களால் தற்பொழுது இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமாகவே மாறும். மதியம் 2 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 75% கடந்துவிட்டது. நிச்சயம் 96% வரை வரும் என்றும் கூறப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் நிச்சயம் இதுவரை அல்லாத ஒரு தேர்தலாக பார்க்கப்படுவது உண்மைதான். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்களே ஓட்டை செலுத்தும் பொழுது பதற்றத்தில் செலுத்தியுள்ளார் என்றால் நிச்சயம் தமிழக மக்கள் அனைவரும் கவனத்துடன் தான் அவர்களது சின்னத்தில் ஒட்டுமொத்தமான மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தலாக இந்த முறை பார்க்கப்படுகிறது. நிச்சயம் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா என்பது மே மாதம்தான் தெரிய வரும். ரிசல்ட்டில் வெற்றியடைவது யார் என்பது பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். உங்களது ஜனநாயக கடமையை செலுத்திவிட்டீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.